இந்த எஸ்ஐஆர் படிவ அட்டவணையில என்னுடைய தகவலை மட்டும் பூர்த்தி செய்தா எனக்கு ஓட்டுரிமை இல்லாம போயிருமா? அப்படிலாம் இல்லை. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நான் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த எஸ்ஐஆருங்கிறத வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தான். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஒரு தேசிய கடமை. சார், இப்போ 2002ஆம் ஆண்டு நான் சிறையில் இருக்கேன். அந்த சமயங்களில் எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை. அதன் பின்னு நான் 2011 தான் வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறேன். இப்போ 2002 நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்யறது? எஸ்ஐஆர் பற்றி விவாதிப்பதற்காக இந்து முன்னணியினுடைய ராமநாதபுரத்தின் மாவட்ட தலைவர், மத்திய அரசு வழக்கறிஞர் திரு கே ராமமூர்த்திஜி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் அப்படின்னு சிறப்பு வாக்காளர் திருத்தம். வாக்காளர் பட்டியலில் இருக்கிற நபர்கள் அந்த சரியான நபர்கள் தான் இருக்காங்களா, இறந்தவங்க இருக்காங்களா, வேற இடம் பெயர்ந்தவங்க இருக்காங்களா, வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சரிபார்ப்பு பண்ணுறதான் அந்த எஸ்ஐஆர். இதோடைய விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நவம்பர் 4ஆம் தேதியில் ஆரம்பித்து இப்போ வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி வரை நம்ம வீட்டுக்கு ஒரு படிவம் கொடுத்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பணிகள் நடக்கும். வர டிசம்பர் 8 அன்னைக்குன்னு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. டிசம்பர் 8ஆம் தேதி இப்போ எடுத்துக்கொண்டு நம்ம கொடுத்த படிவம்லாம் இருக்கு இல்லையா, இந்த படிவத்தினுடைய ஒரு வரைவாக ஒரு வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரை அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் தவறுதலாக இருந்தாலோ, இல்லை நம்முடைய கொடுத்த படிவம் இல்லாமல் இருந்தாலோ, நம்ம அப்பா பேர் தப்பாவோ, இல்லை முகவரி தவறாக இருந்தாலோ, வேறு ஏதாவது தவறாக இருந்தால் அந்த தவறை என்ன செய்வாங்க, திருத்துறதுக்கு இந்த டயத்துக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கிறணும். எது என்ன, டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம கொடுத்த இந்த திருத்தங்கள், ஆட்சேபனைகள், நம்ம கொடுத்த எல்லா விஷயங்களும், நம்ம கொடுத்த எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுறது என்னென்னா, ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே அவங்க அதிகாரிகள் இதை சிஸ்டத்தில் சரி பண்ணிக்கிறாங்க. சரி பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இறுதி சரிபார்த்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. இதுதான் எஸ்ஐஆருடைய செயல்பாடு நடைமுறைகள் போயிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது? இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம பிஎல்ஓ நம்மகிட்ட கொடுப்பாங்க. கொடுக்குறதுல ஏற்கனவே மேலே நம்முடைய பர்டிகுலர்ஸ் நம்ம ஃபோட்டோலாம் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறந்த தேதியை நம்ம தெளிவாக நம்ம ஆதாரில் நம்ம சான்றிதழ்களில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த பிறந்த தேதியை மேலே போட்டுடணும். அதுக்கு பின்பாக நம்முடைய ஃபோன் நம்பர், அப்புறம் நம்முடைய தகப்பனார் பெயர் இல்லை பாதுகாவலர் பெயர், அடுத்து கீழே தகப்பனாருடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. கீழே அம்மா பெயர், அம்மாவுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் அது அவசியம் இருந்தால் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய பெயர், நம்மளுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர், இவ்வளவுதான் நம்முடைய பர்டிகுலர்ஸ். அதுக்கடுத்து கீழே 2 பாக்ஸ் இருக்கும், 2 படிவம் இருக்கும், 2 அட்டவணை இருக்கும். இதில் வலதுபுறம் இடதுபுறம். இந்த இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா 2002 வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருந்தால் அதில் உள்ள பேரை இதை ஃபுல் பண்ணணும். அதில் இதே மாதிரி தான் ஏற்கனவே நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் ஃபுல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்முடைய பேர், அதில் புகைப்பட அந்த வாக்காளர் இதோடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அந்த எபிக் நம்பர், அந்த நம்பர் இருந்தால் பண்ணலாம். அது அதில் உறவினர் பெயர், நம்முடைய தகப்பனார் அப்பா அவங்க பேர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்றத்துடைய தொகுதி. 2002 சில சட்டமன்றங்கள் வரைவு மாறி இருக்கும். அதனால் பழைய சட்டமன்றத்துடைய தொகுதியுடைய பேர், அந்த தொகுதியுடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பர், பாக நம்பர், பூத் நம்பர், இதெல்லாம் நம்ம ஃபுல் பண்ணணும். இது 2வது. இது எதுனா 2002 நம்ம வாக்காளர் அவருடைய இருந்துச்சுன்னா, நம்மது 2002 இல்லை சார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ இல்லை நம்ம பாதுகாவலரோ யார் இருந்தால் அவங்களுடைய விஷயம் பேர், அதில் முதல்ல அவங்க பேர், அப்புறம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா, அப்புறம் அவங்களுடைய அப்பா பேர்,
அவங்க யார் பேர், இது அப்பான்னா அப்பா, அம்மானா அம்மா, அண்ணன்னா அண்ணன், இல்லை பாதுகாப்பு அவங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் வர்றாங்க, எந்த மாநிலத்தில் வர்றாங்க, எந்த தொகுதியில் வர்றாங்க, அப்புறம் அவங்களுடைய எந்த தொகுதி நம்பர், பாக நம்பர், வரிசை நம்பர், இந்த 3 படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். இது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் தான் கேட்குறாங்க. இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணணுங்கிற விஷயத்தில் ரொம்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஆவணங்களை தான் கேட்குறாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கவனம் கொடுத்து பண்ணால் ஈஸியாக 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்குள்ளே இதை ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக பண்ணிடலாம். இந்த எஸ்ஐஆர் படிவ அட்டவணையில் என்னுடைய தகவலை மட்டும் பூர்த்தி செய்தால் எனக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிடுமா? அப்படிலாம் இல்லை. உங்களுடைய படிவத்தை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டு போனால் ஓட்டுரிமை போகுமா அப்படின்லாம் இல்லை. இதில் என்ன காரணத்துக்காக கேட்குறாங்கன்னா, 2002க்கு உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. 2002ல் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. 2வது படிவத்தில் இல்லை அப்படிங்கிறீங்க. அந்த 2002ல் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாராவது இடம்பெற்றிருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லை. அப்போ நீங்களும் இப்போ வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கீங்க. நீங்களும் 2002ல் இல்லை. உங்கள் அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, யாருமே இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லாமல் எப்படி வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வந்தீங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எப்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வந்தீங்க? அப்போன்னா இந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆவணங்களாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட 12 ஆவணங்கள் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு. நம்ம ஓட்டு போடும்போது காமிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, ரேஷன் கார்டு, இப்படி இருக்கிற இந்த 12 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் கொடுத்து இதை நீங்கள் பண்ணினா போதும். உங்களுடைய பேர் ஓட்டர் பட்டியலேருந்து உங்கள் பேர் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இதை சரிபார்க்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதனால் இந்த 2 பாக்ஸை ஃபுல் பண்ணலைங்கிறதுக்காக உங்கள் ஓட்டு போகாதுன்னு இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸாக யாருமே நீங்களும் ஓட்டு போடல, உறவினரும் ஓட்டு போடலன்னா நீங்கள் எப்படி வாக்காளர் ஆணையங்கிற ஒரு சரிபார்ப்பு பட்டியல் தான். ஒரு பட்டியலை கொடுத்தா ஒரு ஆவணங்களை கொடுத்தா போதும். உங்கள் ஓட்டுங்கிறது பறிபோகாது, உறுதி செய்யப்படும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு 1 மாத கால அவகாசம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ள எல்லா படிவங்களையும் பூர்த்தி செய்து முடிச்சிட முடியுமா? இப்போ எஸ்ஐஆர் படிவத்தை 1 மாத காலம் நேரம் கொடுத்துருக்காங்க. 1 மாத காலத்தில் மேக்சிமம் எல்லாமும் போச்சு. வரக்கூடிய 4ஆம் தேதிக்குள்ளே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இதுவரை எந்த விதமான நீடிப்பும் செய்யலைன்னு சொல்லி இதுவரை அறிவிப்பு இல்லை. இனிமேல் நீடிப்பாங்களா நீடிக்க மாட்டாங்களா இல்லை. ஆனால் நீடிக்கிறதுக்கிற வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த படிவத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், பூர்த்தி செய்கிறது எவ்வளோ நேரத்தில் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? நம்முடைய வாக்காளர் அப்படிங்கிறது ஒரு உரிமை. நம்முடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கடமை ஆற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவழித்து இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதுல என்ன இருக்குது? அப்படி செஞ்சு முடியலைன்னா இணையதளத்தின் மூலமாக இதை சப்மிட் பண்ணலாம், அதையாவது செஞ்சு கொடுக்கலாம். இதை பண்ணுறதுல இந்த 1 மாத காலங்கிறது இது பெரிய இதுதான். இதில் என்னென்னா, இந்த 1 மாத காலத்துக்குள்ளே செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு பணிச்சுமை இருக்குது, செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பிஎல்ஓக்கள்லாம் அரசு ஊழியர்களில் ரொம்பவும் பணிச்சுமை இருக்குது, எங்களுக்கு செய்ய முடியலைங்கிறாங்க. இது 1 மாத காலங்கிறது நம்ம நினச்சிக்கிறோம். 1 மாத காலம் பெருசாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. கடைசி 2 நாளில் எல்லா கட்சிக்காரங்களும் கரெக்டாக கொடுக்குறாங்க. கரெக்டாக வீடு தேடி போயிடுது. 2 நாளில் கொடுக்க முடியல எல்லா வீட்டுக்கும். 2 நாளில் அதிகபட்சம் 1 நாளில் கொடுக்குறாங்க. எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துருது. என் வீட்டுக்கு வரேன்னா சண்டை போட்டு மறியல் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி போகுது? 2 நாளில் கொடுக்க முடிய பணத்தை 1 மாதம் கொடுக்க முடியாதா? பொங்கலுக்கு இப்போ பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அரசாங்கம். எல்லாரும் சரியாக போய் 1 நாள் 2 நாள் அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளே அந்த பொங்கல் இனாமையும் பொங்கல் பணத்தையும் வாங்குறோமா இல்லையா? நம்ம 1 மாதமாக நான் பார்க்குறோம். 1 வாரத்துக்குள்ளே நம்ம செய்கிறோமா, வாங்குறோமா இல்லையா? அப்போ
இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயம் பொங்கல் பணத்தையெல்லாம் ஒரு சீக்கிரமாக போய் வாங்க முடிகிற நம்மளால் நம்முடைய தேசிய கடமையாற்றக்கூடிய இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் ஒரு மாதத்துக்குள்ள ஏன் செய்ய முடியாது? நம்மளும் செய்யலாம், அரசு அதிகாரிகளும் செய்ய முடியும். அரசு அதிகாரிகளுக்கு என்ன ஒரு வாக்குச்சாவடிகள் அதிகபட்சம் 1000 ஓட்டு இருக்குது, இல்லை 2000 ஓட்டு இருக்குது. 1000 ஓட்டு இருந்தால் 250 வீடு, 2000 ஓட்டு இருந்தால் 500 வீடு. இந்த 500 வீடை போய் பார்க்கணும்னா, ஒரு சரியாக போய் பார்க்கணும்னா அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ள பார்த்துட முடியும். வீட்டில் போய் நேரடியாக போய் படிவத்தை கொடுத்து பூர்த்தி பண்ண சொல்லி திரும்ப 2வது வாங்க போகிறோம், 3வது வாங்க போகிறோம். இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு 15 நாளைக்குள்ள மேக்சிமம் 3 தடவைக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துட முடியும். இந்த வேலையை செய்கிறதுல என்ன இருக்குது? அதிகபட்சம் 250 வீட்டுக்கு தான் போகிறாங்க பிஎல்ஓ. இதில் என்ன பெரிய லெவலில் படிச்சு இருக்குது, பெரிய லெவலில் வேலை இருக்குது, 1 மாதம் காலம் அவகாசத்துக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு இருக்குது. இதை சீக்கிரம் முடிச்சிட முடியும். இப்போ எனக்கு ஓட்டு இல்லை, நான் எப்படி எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்கிறது? இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னென்னா, வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை சரிபார்க்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது. ஓட்டு இல்லாதவங்க இருக்கிறவங்களை பார்க்கறது இல்லை. அதனால் வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இந்த எஸ்ஐஆர் படிவமே உங்களுக்கு இருக்கும், இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே இல்லை. எஸ்ஐஆர் முடித்த உடனே எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிச்சுட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி மாதம் கடைசியாக 7ஆம் தேதி வெளியிடுறாங்க இல்லையா? 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து தேர்தல் கமிஷன் புதுசாக வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ வாக்காளர் பட்டியலுடைய அந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடியிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் வாக்காளராக சேர்ந்துக்கலாமே தவிர, உங்களுக்கு ஓட்டே இல்லை, நீங்கள் இல்லைன்னா வாக்காளர் பட்டியலே நீங்கள் இல்லை. வாக்காளர் பட்டியலில் இல்லாத உங்களுக்கு எஸ்ஐஆர் படிவமே இல்லை. சார், இப்போ 2002ஆம் ஆண்டு வந்து நான் வந்து சிறையில் இருக்கேன். நான் வந்து அந்த சமயங்களில் வந்து எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இல்லை. அதன் பின்னு நான் வந்து 2011 தான் வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறேன். அந்த 2011க்கு அப்புறம் எல்லா தேர்தல்களிலுமே நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ 2002ல் வந்து நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்கிறது? 2002ல் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க. ஜெயிலில் இருந்ததுனால வாக்காளர் பட்டியலில் சேரலை, நீங்கள் வாக்காளர் ஆகலை. 2014 நீங்கள் வாக்காளர் ஆகி வாக்காளர் அடையாள அட்டை வச்சு வாக்கு செலுத்திட்டு வர்றீங்க இப்போ வர. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இந்த எஸ்ஐஆர் படிவத்துக்குள்ள பூர்த்தி செய்கிறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே வந்துட்டீங்க. அதனால் வந்ததுனால 2002ல் நீங்கள் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இல்லாதனால இந்த இடது பக்கம் இந்த படிவத்தை பூர்த்தி பண்ண முடியாது. வலது பக்கம் இருக்கிற உங்கள் உறவினர்கள் அந்த அட்டவணையை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம். இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணலான்னா இந்த அட்டவணையில் உங்கள் அப்பாவுடைய அந்த பர்டிகுலரோ இல்லை உங்கள் அம்மாவுடைய பர்டிகுலரோ இல்லை உங்கள் அண்ணன் இவங்களுடைய பர்டிகுலரோ இல்லை வேற உங்களுடைய உறவினர்கள் இல்லை உங்கள் காப்பாளர்கள் உங்கள் கார்டியன் யாருடைய பர்டிகுலரோ இதில் வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இல்லை சார், எனக்கு வந்து ஏன் வாக்காளர் பட்டியல் மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய அந்த 12 ஆவணங்களில் ஓட்டர்ஸ் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸு, ரேஷன் கார்டு, இப்படி வகையில் 12 வகையான ஆவணங்களில் ஏதாவது ஒரு வகை ஆவணங்களை நீங்கள் பின்னாடி உங்கள்கிட்ட கேட்பாங்க. கேட்டு கொடுத்து நீங்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இதை வந்து பூர்த்தி செய்து கொடுத்ததுக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு கேட்பாங்க. அப்போ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வரைவு பட்டியல் உங்கள் ஓட்டு சரி பார்க்கப்படும். சார், நான் இப்போ வந்து முதல் முறையாக வந்து வாக்கு செலுத்த போகிறேன். எனக்கு வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய அப்பா அல்லது அம்மா வந்து 2002ல் வாக்கு செலுத்தினதுடைய விவரங்கள், அதாவது சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணு, பாகம் எண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து கணினியில் வந்து ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும் போது அப்போ என்னுடைய அந்த பிஎல்ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது சாத்தியமா? இப்போ இந்த படிவத்தில் உங்களுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்களுடைய பர்டிகுலர்ஸில் உங்களுடைய வாக்குச்சாவடியை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி பிஎல்ஓ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து என்னென்னா இணையதளத்திலேயே நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ அந்த ஓட்டர் ஐடியோடைய நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை உங்கள் வாக்குச்சாவடியில் எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள்
ஓட்டு போட்டீங்களோ அந்த வாக்குச்சாவடியில் உள்ள பட்டியலை வச்சு செக் பண்ணலாம். இல்லை பழைய வாக்காளர் பட்டியல் இருக்குது, பழைய வாக்காளர் பட்டியலையே பிஎல்ஓட்ட இருக்கும், அவங்ககிட்ட சொன்னாலும் செக் பண்ணலாம். இப்படி எதுவுமே செக் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் உங்களுடைய எந்த பயமும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி உங்கள் பர்டிகுலர்ஸுக்கு நீங்கள் உங்கள் பர்டிகுலர்ஸை வச்சு ஒரு ஆவணங்கள், உங்கள் சார்ந்த ஆவணங்கள், இந்த 12 ஆவணங்கள் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த 12 ஆவணங்களில் ஒரு ஆவணங்களை கொடுத்தீங்கனாலே போதுமானது. எதை எங்கள் அப்பாவுடைய ஓட்டர்ஸு நாட் ஃபவுண்டாக இருக்குது தெரியலையே அப்படிங்கிறதுக்காக இந்த படிவத்தை பூர்த்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் வேண்டாம். உங்களுடைய அந்த தகவல்களை வச்சு அந்த படிவங்களை பூர்த்தி செய்கிறீங்களே அதை வச்சு நீங்கள் ஒரு ஆவணங்களை கொடுத்தாலே போதும். அந்த ஆவணங்களை பின்னாடி கேட்பாங்க, அதை கொடுத்தாலே போதும். உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய சரிபார்ப்பு சரியாயிடும். இணையதளத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து பூர்த்தி செய்ய முடியுமா? அப்படி பூர்த்தி செய்ய முடியும்னா அந்த இணையதள முகவரி என்ன? இணையதளத்தில் பூர்த்தி செய்யலாம். இப்போ வந்து இணையதள தேர்தல் கமிஷன் ஆணையத்திலேருந்து வெளியிட்ட ஒரு தகவலின்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணையதளத்தின் மூலமாக பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் வந்திருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இணையதளம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இப்போ ஸ்பீடாக இருக்குது, சீக்கிரமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே அதோடைய வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் voters.eci.government.in அந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ளே போய் அதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போன உடனே இந்த படிவம் மாதிரி வரும். அதில் உங்களுடைய படிவங்கள் ஏற்கனவே உங்கள் பேர் பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே போய் உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோன் நம்பரு இதெல்லாம் இருக்கணும். இந்த படிவத்தில் உள்ளே போகிறதுக்கு என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஓட்டர்ஸில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபோன் நம்பரும் இதுவும் சரியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணி கூட உள்ளே போகலாம். சைன்அப் சிம்பிள் தான். உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து சைன்அப் ஆயிரும். சைன்அப் ஆனதுக்கு அடுத்து உள்ளே போய் உங்களுடைய பர்டிகுலர்ஸ், உங்கள் பேர், உங்களுடைய விஷயங்கள்லாம் கொடுத்துடலாம். ஏற்கனவே அதில் இருக்கும், அதனால் ஒன்றும் விஷயம் இருக்காது. அதுக்கு அடுத்து கீழே 3 விதமான கேள்விகள் இருக்கும். 3 விதமான சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். எப்படின்னா, முதல் ஆப்ஷன் 2002 உங்களுடைய ஆவணங்களின்படி இந்த படிவத்தை பூர்த்தி செய்கிறீங்களா, இல்லை 2002 உங்களுடைய பெற்றோர்கள், பேரன்கள், ரிலேஷன்ஸ் அவங்க படிவத்தின்படி பூர்த்தி செய்கிறீங்களா, இல்லைன்னா மேற்கண்ட 2மே இல்லாமல் உங்கள் ஆவணங்களின்படி பூர்த்தி செய்கிறீங்களா. 3 கேள்வி வைப்பாங்க. நீங்கள் எதை ஆப்ஷன், உங்கள் எதாவது ஆப்ஷன் பண்ணால் உங்களுடைய பர்டிகுலர்ஸ், நீங்கள் 2002 எங்கே நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அதோடைய சட்டமன்ற பேர் என்ன, பாகம் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அதெல்லாம் வச்சு நீங்கள் பூர்த்தி செஞ்சிடலாம். அதுக்குள்ளேயே இருக்கும். அப்படி இல்லை எங்களுடைய பெற்றோர்கள்னால் பெற்றோர் பேரை போட்டு, அவங்களுடைய அப்பா பேரை போட்டு, நீ எங்கே ஓட்டு போட்டாங்க, எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டாங்க, எந்த பாக நம்பரில் போட்டாங்க, எந்த சீரியல் நம்பரில் போட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பூர்த்தி பண்ணிடலாம். இல்லை சார் நாங்கள் ஆவணங்களை படி பூர்த்தி பண்ணுறேன்னா நீங்கள் எந்த ஆவணங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். ஓட்டர் ஐடியா, மற்ற ஆவணங்களா, இல்லை ஆதாரான்னு. ஆதார்னா ஆதார் நம்பரை கொடுத்து, ஆதாருக்குன்னு கொடுத்த அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் வெரிஃபை ஆகி ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இதுதான் இணையதளத்தின் மூலமாக பண்ணுறது. சார், இப்போ இறுதியான கேள்வி, இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நான் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த எஸ்ஐஆருங்கிறத வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தான். இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க இந்த முகவரியிலே இருக்காங்களா, இல்லை வேற எங்கேயும் போயிருக்காங்களா அப்படின்னு சரிபார்க்கறதுக்கு தான். அது சரிபார்க்குற படிவமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப இந்த 4ஆம் தேதிக்கு அடுத்து உங்களை கேட்டு அந்த முகவரிக்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. உங்களுடைய பேர் இல்லாமல் டிராஃப்ட் வாக்காளர், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அப்போ போய் நீங்கள் திரும்ப போய் என்னுடைய பேர் விடுபட்டுருக்கு, நான் அவங்க கொடுக்காம போயிருக்கேன்னு கொடுக்கலாம். அப்போ சரி பண்ணி கொடுக்க முடியும். ஏதாவது தேதி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த டயத்துக்குள்ளே, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் படிவத்தை கொடுக்காம போயிட்டாங்க, இல்லை படிவத்தை பூர்த்தி செய்ய கொடுக்காம போயிட்டாங்க, எங்கள் பட்டியலில் தப்பு இருக்குன்னு அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க முடியும். அந்த நேரத்துலேயும் நான் கொடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய பேர் பட்டியலில் வராது.
ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஒரு தேசிய கடமை, நம்ம நாட்டு குடிமகனுடைய ஒரு அடிப்படையான கடமை, நம்முடைய கடமை. நம்ம கடமையை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வாக்கு. இந்த ஒரு விரல் புரட்சி. இந்த ஒரு விரல் புரட்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சரியான ஒரு மக்கள் பிரதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம்ங்கிறது வாக்கு. அந்த வாக்கு செலுத்துறதுல முக்கியமான பங்குங்கிறது வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கிறது. அதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை. இதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் இதை நம்ம இருக்கிற பல வேலைகளில் இதை கண்டிப்பாக செய்யணும். இதை இந்த எவ்வளவோ வேலைகளில் இதுதான் முதல் வேலைன்னு சொல்லி நம்ம செய்யணும். அதுதான் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி. நம்முடைய ஒரு நல்ல குடிமகனாக இதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் நான் இப்போ அங்கே வரும்போதும் செய்ய மாட்டேன், திரும்ப டைம் கொடுப்பாங்க அப்பவும் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. இதை எல்லா மக்களும் செய்யணும். இந்த செய்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஒரு மக்கள் விஷயத்தில் ஒரு அப்பீலாக நான் ஒன்று கேட்குறேன். என்னென்னா, சில பேர் படிச்சுட்டு இப்போ படிக்காதவங்கெல்லாம் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்காங்க. சில பேர் அசால்ட்டாக இருக்காங்க. இதற்காக சில கட்சிகள் அவங்க கட்சி சார்ந்து அந்த படிவத்தை பூர்த்தி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்பாற்பட்டு மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், சில அமைப்பு சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் போய் நம்ம அந்த படிவத்தை அவங்களுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி பூர்த்தி செய்ய கொடுங்க, இல்லை பூர்த்தி செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணி, நம்ம உறவினர்கள், நம்ம தெருவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம போய் பண்ணோம்னா உடனே அவங்க செய்ய முடியும். அதனால் இந்த தேசிய கடமை, தேசிய பணியில் போய் நம்ம எல்லாம் ஈடுபடுத்திக்கிறணும். மாணவர்கள் முன் இதை செய்யணும். இதெல்லாம் ஒரு பணியாக செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். சார், எங்களோட நேரம் கொடுத்து இந்த எஸ்ஐஆர் பற்றியான முழுமையான தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.